So example 11.1 பாத்தீங்கன்னா suppose two coin are tossed once. Let x be the x denote the number of tile. Okay, tile வந்து denote பண்ணா சொல்றாங்க. Number 1, write down the sample space. Sample கண்டிப்பா எழுதணுமா. Number 2, find the inverse image of 1. 1க்கு வரக்கூடிய inverse image மட்டும் யாரு அப்படிங்கிறது வேல்யூ கேட்கல. 1க்கு வரக்கூடிய inverse image யாரு. அடுத்து the values of the random variable என்ன, number of elements in its inverse image. So இங்க என்ன பண்ணிருக்காங்க, சோ முன்னால பார்த்த இது மூணாவது இதுல தான் என்ன பண்ணிருக்காங்க, முன்னால பார்த்த சம்ம அப்படி கேட்டிருக்காங்க. சரியா, அதுக்கு மேல என்ன இருக்குது, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணக்கூடிய எல்லாமே இருக்குது. சரியா, ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்கான், 2 காயின்ஸ் கொடுத்திருக்கான். அப்படினா சோ அப்ப 2 காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சாம்பிள் n ஆஃப் s உடைய ஆன்சர் மொத்தம் நமக்கு ஒரு காயினுக்கு 2 ஃபேஸ் இருக்கும். 2 காயின்னா பவர் 2 போடுவீங்க. சோ வாட் இஸ் ஆன்சர், நமக்கு 4 வந்துரும். அப்படிதானப்பா. அப்ப இங்க சாம்பிள் எழுதுவோமா, அப்ப சாம்பிள் s is equal to so 4 ல half என்ன வரும், 2 வருமா. அப்ப நமக்கு 2 ஹிட் 1 2 டைல் 1 2. ஓகேவா, 2 ல பாதி 1. எப்படி எழுதுவேன், ஹிட் டைல் ஹிட் டைல். அப்போ சப்டிவிஷன் நம்பர் 1 முடிஞ்சிச்சு. அவன் ரைட் டவுன் தி சாம்பிள் கேட்டிருந்தாங்க, சாம்பிள் எழுதி முடிச்சாச்சு. சரியா, இப்போ அடுத்தவன் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மில் பொறுத்த வரைக்கும் செகண்ட் பார்ட் என்ன கேட்குறான், இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 1 கேட்குறான். அப்படிதானே, இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 1. சரியா, இப்போ இங்கே இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 1னா இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், எதை பேசுறாங்க, எது வந்து ரேண்டம் வேரியபிள் எடுக்கிறாங்க, நம்பர் ஆஃப் டைல்ஸ் இருக்கு, டைல்ஸ். அப்ப டைல்ஸ் உடைய டைல் வந்து 1, ஒரே ஒரு பாசிட்டிவ் எங்களா வருவார், இது 1 வருதா டைல், இங்க 1 வருதா. அப்ப இங்க எப்படி எழுதணும்னா ஹெட் டைல், அடுத்து டைல் ஹெட். ஓகேவா, இங்க 1 மட்டும் தான் வருது, முடிஞ்சா இல்லையாப்பா. அடுத்து 3 என்ன கேட்கிறான், சப்டிவிஷன் 3 என்ன கேட்கிறாங்கம்மா, என்ன கேட்கிறான், ரேண்டம் வேரியபிள் யார் எழுதுவோமா. அப்போ லெட் x be the random variable denotes number of யார் வருவாங்க, டைல்ஸ் வருவாங்க. அப்ப x உடைய ஆன்சர் யாரெல்லாம் வரலாம், 0 1 2. அப்படிதானே. இப்போ இந்த இடத்துல எழுதணுமா, 0 எதை மீன் பண்ணுதுமா, so x of w அப்படிங்க சொல்ல எப்படி எழுதுவ, 0 1 2. 0 எதை மீன் பண்ணுது, if no tile. அப்படிதானேமா. அடுத்து 1 என்ன பண்ணுது, if 1 tile. அடுத்து 2 என்ன பண்ணுது, if 2 tile என்ன பண்ணுது, நமக்கு வந்து மீன் பண்ணுது. ஓகே தானேமா. இப்போ அடுத்து நீங்க கடைசில நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் வேல்யூ, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ எலிமெண்ட் ஒன்று தான். அப்போ இந்த இடத்துல டேபிள் போட போறோம். ஸோ கடைசி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப், இந்த இடத்துல ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். அடுத்து என்ன வரும், நம்பர் ஆஃப் elements of inverse image. சரி, random variable யாரெல்லாம், 0 1 2. கடைசி என்ன நமக்கு வந்து டோட்டல் வருமா இல்லையா, 0 0 எதை குறிக்குது, நோ டைல். ஸோ டைலே வராமல் எத்தனை பேர் இருக்குது, 1 இருக்குதா. ஸோ ஆன்சர் 1, ஒன்லி 1 டைல். ஸோ இங்கே 1 டைல், இங்கே 1 டைல், ஆன்சர் ஒரு 2 வரும். அண்ட் 2 டைல், இங்கே 2 டைல் இருக்கா, ஆன்சர் 1. நம்ம டோட்டல் எத்தனை வருதுப்பா, 4. ஸோ இதை நம்ம தேவையான ஃபைனல் ரிசல்ட். ஸோ எக்ஸாம்பிள் சம் 11.2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சம்மில் சப்போஸ் a pair of unbiased dice is rolled once. ஓகேங்களா. ஸோ பேர்னா என்னது, நமக்கு வந்து ஜோடின்னு அர்த்தம். அப்படி தானே. ஸோ 2 ஜோடியான ஒரு தாயக்கட்டை. அப்படி தானே. ஸோ உருட்டுவாங்கல்ல, நமக்கு வந்து ஸ்னேக்ஸ் காலில் விளாடுவாங்க. ஸோ அந்த தாயக்கட்டை என்ன பண்ணுறாங்கன்னா 1 டைம் ரோல் பண்ணுறாங்க. சரிங்களா. அப்போ எக்ஸ் டினோட் த டோட்டல் ஸ்கோர். அப்போ எக்ஸுங்கிறது நம்ம எப்பவுமே ரேண்டம் வேரியபிள்னு சொல்லுவோம். இங்கே அந்த ரேண்டம் வேரியபிள் யாரை குறிக்குதுன்னா நமக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஸ்கோரை தான் குறிக்குது. சரிங்களா. ஸோ இதே மாதிரி சம்மு ஒரு எக்ஸைஸ் சம்மில் பார்த்துருப்போம். ஆனால் அங்கே வந்து நம்ம வந்து சாம்பிள் வந்து கேட்டிருக்க மாட்டான். ஆனால் இங்கே பாருங்கள், ரைட் டவுன் த சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு கேட்டதுனால ஸோ கண்டிப்பாக நம்ம நீங்கள் வந்து சாம்பிளை எழுதணும். சரியாம்மா. சாம்பிள் எழுதாமல் போனீங்கன்னா ஒரு மார்க் நமக்கு கம்மியாயிடும். சரியாப்பா. அப்போ ஃபஸ்ட்டு நான் முடிக்கிறேன். என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் கேட்டிருக்கான். அப்போது சாம்பிள் ஸ்பேஸ்.
ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் கால்ட் எஸ் எஸ்ன்னு அர்த்தம். அப்போ எஸ்ஸோடைய ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேர் அப்படின்னா வந்து ரெண்டு, இதுதான் இரண்டுன்னு அர்த்தம். அப்படி தானே, ரெண்டு பேர் டையை ரோல் பண்ணுறதுனால நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எப்படி வரலாம், 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6. அடுத்து பார்த்தீங்கன்னா 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6. அடுத்து பார்த்தீங்கன்னா 3,1 3,2 3,3 3,4 3,5 3,6. அடுத்து பார்த்தீங்கன்னா 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6. அடுத்து பார்த்தீங்கன்னா 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6. லாஸ்ட் ஒன் 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6. ஸோ இதான் நமக்கு தேவையான சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ இந்த இடத்துல நமக்கு என் ஆஃப் எஸ்ஸோடைய ஆன்சர் 36 வந்து ஓகே தானேப்பா. அப்போ நமக்கு வந்து என் ஆஃப் எஸ்ஸோடைய வேலை கேட்கல, சாம்பிள் ஸ்பேஸ் தான் கேட்க. நம்ம சாம்பிள் ஸ்பேஸை முடிச்சாச்சு சரியா. இதை கவுண்ட் பண்ணி போடுறதுக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம இன்வர்ஸ் இமேஜும் இதுவும் கரெக்டாக வருமா பார்க்கறதுக்காண்டி நான் என் ஆஃப் எஸ்ஸை கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. செகண்ட் என்ன கேட்டிருக்கான், இந்த வேல்யூ. செகண்ட் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், the value taken by the random variable x. அப்போ எக்ஸோடைய ஆன்சர் யாரெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்கான் சரியா. அப்போ நம்ம எக்ஸுங்கிறது என்ன குறிக்குது, இங்கே வந்து எக்ஸ் டினோட் டோட்டல் ஸ்கோர். அப்போ எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள்னால இது வேர்டிங்ஸ் எப்படி எழுதுவீங்க, செகண்ட் சப்டிவிஷனில் எப்படி எழுதிங்களா, let x be the random variable denote total score. சரி தானேப்பா, டோட்டல் ஸ்கோர். அப்போ டோட்டல் ஸ்கோர்னு என்ன அர்த்தம், இந்த ரெண்டையும் ஆட் பண்ண வரக்கூடிய ஆன்சர். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றையும் கூட்டினா நமக்கு 2 வரும். 2 வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள். 1ஐயும் 2ஐயும் கூட்டினா நமக்கு 3 வரும். 3 வந்து ரேண்டம் வேரியபிள். 1ஐயும் 3ஐயும் கூட்டினா நமக்கு 4 வரும். 4 வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள். 1ஐயும் 4ஐயும் கூட்டினா நமக்கு 5 வரும். 5 வந்து ரேண்டம் வேரியபிள். புரியுதாப்பா, இது டோட்டல் ஸ்கோர்னு எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணி போடுறோம் சரியாம்மா. அடுத்து 1ஐயும் 5ஐயும் கூட்டினா 6 வரும். 1ஐயும் 6ஐயும் கூட்டினா 7 வரும். ஸோ அடுத்த ரோஃபில் பார்த்தீங்கன்னா வந்தது திரும்ப வருவாங்க. 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3 ஆல்ரெடி இங்கே எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள் 2ஐயும் கூட்டினா 4 ஆல்ரெடி எழுதியாச்சு. அடுத்து 2ஐயும் 3ஐயும் கூட்டினா என்னது 5 ஆல்ரெடி எழுதியாச்சு. அப்போ எழுதுனதே திரும்ப எழுதக்கூடாது. ஸோ எதெல்லாம் வராதோ அதை எழுதணும். அப்படி இந்த காணல உள்ளதை மட்டும் கூட்டி பாருங்கள். 2ஐயும் 6ஐயும் கூட்டினா ஆன்சர் 8. அடுத்து 3ஐயும் 6ஐயும் கூட்டினா ஆன்சர் 9. 4ஐயும் 6ஐயும் கூட்டினா ஆன்சர் நமக்கு 10. 5ஐயும் 6ஐயும் கூட்டினா ஆன்சர் 11. 6ஐயும் 6ஐயும் கூட்டினா ஆன்சர் 12. அப்போ நமக்கு டோட்டல் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேண்டம் வேரியபிள் எக்ஸுங்கிறது 2ல் இருந்து நமக்கு 12 வரைக்கும் வரும். ஓகே தானேப்பா. அப்போ செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சா இல்லையாப்பா. அடுத்து தேர்ட் சம் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. தேர்ட் சப்டிவிஷனில் நமக்கு வந்து இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் 10 கேட்குங்க. அப்போ 10 எந்தெந்த நம்பர்லாம் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படி பார்க்க போகிறோம். ஸோ மூணாவது சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் 10. அப்போ எந்த நம்பர்லாம் கூட்டினா 10 வருதுன்னு பாருங்கப்பா. பாருங்கள், இந்த நம்பரை கூட்டினா 10 வருமா, 10 வருமாப்பா. அடுத்து 5ஐயும் கூட்டினா 10 வருமாப்பா. அடுத்து 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10 வருமா. வேறு எந்த மாதிரி நம்பர் கூட்டினா 10 வருமா பாருங்கள். இல்லை. அப்போ யாரெல்லாம் வராங்க சொல்லுங்கள் பார்ப்போம். 4,6 5,5 6,4. ஸோ இதான் நமக்கு தேவையான இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் 10 அதனுடைய அவுட்புட் ஆன்சர் சரியாப்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் இமேஜ் ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்னாலும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னாலும் நம்பர் ஆஃப் வேல்யூனாலும் ஒன்று தான் சரிங்களாம்மா. நம்ம டேபிள் போடணுமா இல்லையா, பாருங்கள் டேபிள் போட போகிறோம். ஸோ 4வது சப்டிவிஷன். ஸோ டேபிள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேபிளில் நம்ம வந்து 2 விஷயம் எழுத போகணும். ஒன்று ரேண்டம் வேரியபிள் எழுத போகிறோம் அப்படி தானேம்மா. பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரேண்டம் வேரியபிள் எக்ஸு, அடுத்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் அல்லது எலமெண்ட்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் இமேஜ் ஓகே தானேம்மா. ஸோ இப்போ யாரெல்லாம் ஆன்சர் வந்தாங்க பாருங்கள். எக்ஸோடைய ஆன்சர் 2லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற மேலே இருக்கலப்பா. 2லேருந்து 12 வரைக்கும் எழுதுவோமா. ஸோ 2, அடுத்து 3 4 5 6 7 8 9 10 11
லாஸ்ட் ஆன்சர் 12. ஸோ கடைசி நீங்கள் டோட்டல் போட்டு செக் பண்ணிக்கங்க சரிங்களாம்மா. பாருங்கள் ஃபஸ்ட்டு 2 இந்த இடத்துல 2 எத்தனை டைம் வருது பாருங்கள். நம்ம இங்கே எழுதிக்குவோம் மராட்டி எதெல்லாம் கூட்டினா 2 வருது. இது 2 வருதா, இது 2 வரும் ஓகே தானேப்பா. ஸோ இது 3, இது நமக்கு என்ன வரும் 4, இது 5, இது 6, இது 7 ஓகே தானே. இங்கே எழுதிக்கலாம். ஸோ 3, 4, 5, 6, 7, 8. இங்கே பாருங்கள் என்ன வரும் 4, 5, 6, 7, 8, 9. இங்கே எழுதுனா 5, 6, 7, 8, 9, 10 வரும். இங்கே கூட்டினா 6, 7, 8, 9, 10, 11. இங்கே ஆட் பண்ணி பாருங்கள் என்ன வரும் பாருங்கள் 7, 8, 9, 10, 11 and 12. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாம். 2 எத்தனை வாட்டி வருது பாருங்கள். 1 டைம் தானே வருது. அப்போ இங்கே 1 போட்டுக்கலாமா. 2க்கு நேராக 1. 3 எத்தனை டைம் வருது பாருங்கள் 2 டைம். ஸோ 3 வந்து நமக்கு 2 டைம் வருது ஓகே தானேப்பா. 3 வந்து 2 டைம் வருது. 4 வந்து எத்தனை வாட்டி வருது பாருங்கள் 3 டைம். வெரி குட். 4 வந்து நமக்கு 3 டைம் வருது. அண்ட் 5 எத்தனை வாட்டி வருது பாருங்கள் 4 டைம். வெரி குட். 5 வந்து நமக்கு 4 டைம் வருது. 6 எத்தனை டைம் வருது பாருங்கள் 6 வந்து 5 டைம் வருது. வெரி குட். 6 வந்து 5 டைம். 7 வந்து எத்தனை வாட்டி வருது பாருங்கள் 6 டைம் வருது. இங்கே இந்த ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் 6 டைம் வருதுன்னா 6 டைம். அடுத்து 8 வந்து எத்தனை வாட்டி வருது பாருங்கள் வெரி குட் 5 டைம் 5 டைம். அண்ட் 9 வந்து 4 டைம். 10 வந்து 3 டைம். 11 வந்து ஸோ 11 வந்து உங்களுக்கு எத்தனை வாட்டி வரும்பா 2 டைம். 12 வந்து 1 டைம். ஸோ எல்லா இதையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் என்ன வரும் 36 வரும். ஸோ இது நம்ம தேவையான ரிசல்ட். எக்ஸாம்பிள் 11.3 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். an ஆன் contain 2 white ball and 3 red ball. அப்போ இங்கே நமக்கு 2 டைப் ஆஃப் பால்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் பால் இருக்காங்க, இன்னொன்று வந்து ரெட் பால் இருக்காங்க அப்படி தானேப்பா. ஸோ ஒயிட் பால் இங்கே எத்தனைமா இருக்குது நமக்கு வந்து 2 இருக்குது. அண்ட் ரெட் பால் எத்தனை இருக்குது இங்கே நமக்கு 3 இருக்குது. அப்போ டோட்டலாக அங்கே எவ்வளோ பால் இருக்குமா. ஸோ டோட்டலாக இங்கே 5 பால் இருக்கும் சரியா. அப்போ இங்கே டோட்டலாக உள்ள கவுண்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 பால் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a sample of 3 ball are chosen. நம்ம எத்தனை பால் எடுக்க போகிறோம் 3 பாலை தான் என்ன பண்ண போகிறோம் சூஸ் பண்ண போகிறோம். அப்போ முதல்ல சாம்பிள் வேணுமா இல்லையா. அப்போ சாம்பிள் n of s உடைய ஆன்சர் என்னவா வரலாம் மொத்தம் 5. வெரி குட் 5. நான் சூஸ் பண்ணக்கூடிய பால் வந்து 3. அப்போ C3ன்னு போடுவீங்களா. அப்போ எப்படி எழுதுவீங்க 5 into 4 into 3 by 3 into 2 into 1. அப்போ யாருமா கேன்சல் 3 cancel 1 time 2 time. So what is the answer நமக்கு 10 வரும். அப்போ மொத்தமாக வரக்கூடிய சாம்பிள் வந்து 10. அப்போ நம்ம இதை 10 சாம்பிள் ஈஸியாக எழுத முடியும். ஸோ நமக்கு வந்து காம்பினேஷன் டாப்பிக்கில் எழுதுனால அது எழுதணும் அவசியம் கிடையாது சரியாமா. விளங்குதா இல்லையா. சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது வந்து ரேண்டம் வேரியபிள் சூஸ் பண்ணியாச்சு ஓகே. ரேண்டம் வேரியபிள் இந்த 3 பால் எடுக்கிறோமா இல்லையா. ஸோ அதான் ரேண்டம் வேரியபிள் எடுத்துருக்கோம். என்ன பால் எடுக்கிறோம் x denote the number of red ball. நான் ரெட் பாலை தான் எடுக்க போகிறேன். அப்போ இங்கே ரெட் பால் தான் நமக்கு தேவையான ரேண்டம் வேரியபிள். அப்போ எப்படி எழுதுவீங்க let x be the random variable denotes number of red ball ஓகே தானேப்பா. இப்போ எக்ஸோடைய ஆன்சர் எப்படிலாம் வரலாங்கிறது திங்க் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ரெட் பால் எடுக்கிறதுனால ரெட் பால் இன் கேஸ் ஆஃப் 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே. நல்லா பாருங்கள் 0 ஆயிடுச்சு. மொத்தம் 3 பால் எடுக்கணும். அப்போ இங்கே எத்தனை ஒயிட் பால் தான் இருக்குது 2 ஒயிட் பால் தான் இருக்குது. ஆனால் நமக்கு மொத்தம் 3 பால் எடுக்கணும். அப்போ இந்த 0 வந்தால் நமக்கு அந்த காம்பினேஷன் பொருந்துமானா நமக்கு பொருந்தாது. அந்த காம்பினேஷனே வராது. அந்த கண்டிஷனே பூர்த்தி ஆகாது. ஏன்னா 3 பால் கட்டாயமாக எனக்கு வேணும். ஆனால் நீ ரெட் பாலை வந்து 0 ஆக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒயிட் பால் 2 தான் எடுக்கும். ஏன்னா 2 தான் சூஸ் பண்ண முடியுமே தவிர்த்துட்டு 3 வராது. அதனால் இந்த ரேண்டம் வேரியபிள் யார் மட்டும் வரமாட்டாங்க 0 மட்டும் வரமாட்டாங்க. அப்போ ரேண்டம் வேரியபிளில் 0வை தவிர்த்துட்டு வரக்கூடிய ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 இதான் என்னுடைய அர்த்தம் சரியாப்பா. அப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 0 வராதுக்கான ரீசன் என்னென்னா நீங்கள் 0ன்னு போட்டிங்கன்னா நமக்கு ஒயிட் பால் 3 இருந்தால் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஆனால் ஒயிட் பால் நமக்கு 3 கிடையாது 2 இருக்கிறதுனால கட்டாயமாக 3 பால் நமக்கு எடுக்கணும். ஸோ அதான் வராது நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த கண்டிஷன் பொருந்தாதனால நம்ம 0 என்ன பண்ண நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ 1ங்கிறது ஒன்லி 1 ரெட் பால், 2ங்கிறது ஒன்லி 2 ரெட் பால், 3ங்கிறது ஒன்லி 3 ரெட் பால். ஓகே அது மாதிரி மீனிங் புரிஞ்சிச்சா இல்லையா. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதனுடைய கவுண்டிங்ஸ் வேணுமா இல்லையா பாருங்கள்.
அதாவது வேல்யூஸ் ஆஃப் டேக் இன் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். அப்போ எக்ஸை கண்டுபிடிங்க, முதல்ல எக்ஸோட வேலையை கண்டுபிடிங்க. அடுத்து இட்ஸ் நம்பர் ஆஃப் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜ். இன்வர்ஸ் இமேஜ் என்ன பண்ணியிருக்காங்க வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களாமா? அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட் இன்வர்ஸ் இமேஜ் டேரெக்டாக போட போகிறேன். ஃபஸ்ட்டு x1 என்ன அர்த்தம்? ஒன்லி ஒன் ரெட் பால். அப்படி தான் x1 என்னமா அர்த்தம்? ஒன்லி ஒன் ரெட் பால். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் போட்டு ஒன் ரெட் பால் எடுத்துங்க. ஒன் ரெட் பால். அப்போ ஒன் ரெட் பால்னா ரெட் பாலில் ஒன்று வரணுமா? அப்போ ஒயிட் பாலுங்க எத்தனை வரணும்? 2. அப்போ மொத்தம் 3 கவர் ஆயிருமா? அப்போ இது எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். 2C2 இன்ட்டு 3C1. இது எப்படி எழுதுமா? 2C2 என்னமா அர்த்தம்? நம்ம ஃபார்முலா அப்படி எழுதுவோமே. 2 into 1 by இங்கே 2 இருக்கிறதுனால 2 into 1. ஓகே தானேமா? இன்ட்டு 3C1 3/1. ஸோ ரெண்டுமே கட் ஆயிருமாப்பா? ஸோ வாட் இஸ் ஆன்சர்? நமக்கு 3 தான் வரும். அடுத்து x2 என்ன அர்த்தம்? ஒன்லி 2 ரெட் பால். ஸோ 2 ரெட் பால். அப்போ 2 ரெட் பால்னா நமக்கு ரெட் பால் 2 வரணும், ஒயிட் பால் நமக்கு 1 வரணுமா? இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். 2C1 இன்ட்டு 3C2 போடுவீங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 2/1 இன்ட்டு இதை நமக்கு ஷார்ட்கட் மெத்தட் எழுதுறாந்தா 3 into 2 by 2 into 1. ஸோ 2 கேன்சல், 3 2s ஆன்சர் 6 வந்துடும். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ x(3) அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? எக்ஸ் போட்டு 3 ரெட் பால் ஒன்லி, 3மே ரெட் பால் வரணும். அப்போ நமக்கு இந்த இடத்துல ரெட் பால் நமக்கு 3 வந்துடும், நமக்கு ஒயிட் பால் வரவே வராது. அப்போ ஆன்சர் 2C0 இன்ட்டு 3C3. ஆன்சர் 2C0 என்ன வரும்? நமக்கு வந்து 1 வரும். அண்ட் 3C3 நமக்கு என்ன தான் வரும்? 1 தான் வரும். ஸோ ஆன்சர் 1. இந்த டேபிள் எழுதிடுவோமாப்பா? ஸோ டேபிள் போட்டு நீங்கள் எழுதினீங்கன்னா ஸோ நீங்கள் டேபிள் போட்டுங்க. ஸோ என்ன வரும் நமக்கு மேலே வந்து? ரேண்டம் வேரியபிள் எக்ஸு. ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அல்லது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகே, என்னென்ன போட்டுங்க? இன்வர்ஸ் இமேஜ். ஓகே தானேமா? ஸோ என்ன வருது? 1 2 3 லாஸ்ட் வந்து டோட்டல். அப்படி தானே? ஸோ 1 ஆன்சர் நமக்கு என்ன வருதுமா? 3 வருது. 2 ஆன்சர் 6 வருது. 3 ஆன்சர் 1 வருது. ஸோ எல்லாத்தையும் கூட்டணும். வாட் இஸ் ஆன்சர்? 10. ஸோ இதான் நம்ம தேவையான ரிசல்ட். எக்ஸாம்பிள் சம் 11.4 பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 balls are chosen randomly from an urn containing 8 white and 4 black balls. அப்போ இங்கே ஒரு என்னது? ஒரு ஆன் இருக்குது, ஒரு குடுவை இருக்குது. இந்த குடுவையில் என்னென்ன பால்லாம் இருக்குதுன்னா ஸோ ஒயிட் பால் இருக்காங்க அண்ட் பிளாக் பால் இருக்காங்க. ஸோ ஒயிட் பால் வந்து 8 இருக்குது, பிளாக் பால் வந்து 4 இருக்குது. அப்போ டோட்டலாக இங்கே எத்தனை பால் நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 12 பால் இருக்கும். அப்படி தானேம்மா? அப்போ இங்கே டோட்டலாக நமக்கு அந்த ஆனில் இருக்கக்கூடிய பால்ஸோடைய கவுண்டிங் வந்து 12 பால். இதில் நம்ம எத்தனை பந்தை சூஸ் பண்ண போகிறோம்? 2 ball are chosen கொடுத்துருக்காங்க இல்லையா? 2 ball. சாரிப்பா, இதில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. என்ன கரெக்ஷன்னா இந்த இடத்துல நமக்கு புக்கில் வந்து 6ன்னு கொடுத்தோன்னா 8ன்னு டைப் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இது 6. அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஒயிட் பாலுடைய கவுண்டிங்ஸ் நமக்கு மாறப்போகுது. ஸோ ஒயிட் பால் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா நமக்கு 6 வரும். அப்படி தானேப்பா? அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ பால்ஸ் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 10 பால் அவைலபிளாக இருக்கும். சரிங்களாம்மா? நான் தெரியாமல் நம்மளுக்கு இங்கே 8 ஒயிட் பால் போட்டு வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் தப்பாக இருக்குது, நீங்கள் பார்த்துங்க. இது 6 தான் வரும். சரிங்களா? மாற்றிட்டேன். அப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா நமக்கு 10 பால் வருது. இந்த 10 பாலில் நான் எத்தனை பால் தான் சூஸ் பண்ண போகிறேன்? 2 பால் தான் சூஸ் பண்ண போகிறேன். அப்போ நமக்கு n(s)ஓடைய ஆன்சர் என்ன வரலாம்? 10C2. இது எப்படி எழுதுவீங்க? 10 into 9 by 2 into 1. 1 time நமக்கு என்ன வரும்? 5 time. 5 9s are 45. அப்போ நீங்கள் 45 சாம்பிள் எழுதுறதெல்லாம் பாசிபிள் கிடையாது, ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அப்போ நமக்கு காம்பினேஷன் மெத்தட்லேயே நான் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல 2 பால் எடுக்க. அந்த 2 பால் யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் சம்மரீட் பண்ணுங்கள். சப்போஸ் தட் வி வின் ₹30 ஃபார் ஈச் பிளாக் பால். அப்போ நீங்கள் பிளாக் பால் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ₹30 லாபமாக ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? லாஸ் ₹20 ஃபார் ஈச் ஒயிட் பால். நீங்கள் ஒயிட் பாலை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹20 நஷ்டம். இதே மாதிரி ஒரு எக்ஸசைஸும் பார்த்தோம், ஞாபகம் இருக்குல்லப்பா? சரி, இப்போ எக்ஸ் டினோட் த வின்னிங் அமௌண்ட். அப்போது இந்த இடத்துல கொஞ்சம் குழப்புற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பாலை சூஸ் பண்ணிவிட்டு அவன் வின்னிங் அமௌண்ட்டை பேசுகிறாங்க. அப்போ நம்ம இங்கே வின்னிங் அமௌண்ட்டு தான் என்ன பண்ணணும்? ஃபோக்கஸாக பண்ணணும். ஓகே தானேப்பா? அப்போ இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம், எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம்? இதில் லெட் x be the random variable denote
denote யாரை குறிக்கிறாங்க winning amount அப்ப இந்த winning amount போட்டுக்கலாமா winning amount ஓகே இந்த winning amount பொறுத்த வரைக்கும் x உடைய ஆன்சர் எப்படிலாம் வரலாம் அப்படிங்கறத சூஸ் பண்ண போறீங்க எப்படிலாம் வரலாம்னா நல்லா பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த black ball எப்படிலாம் எடுக்கலாம் நீங்க திங்க் பண்ணீங்கனா 0 black ball வரலாம் 1 black ball வரலாம் 2 black ball நான் ஏன் வந்து black ball சூஸ் பண்றேன் அப்படினா அவன் winning amount பத்தி பேச சொல்றாங்க அப்படி நம்ம அப்ப நமக்கு 0 1 2 தான் எடுத்தாகணும் அப்ப 0 பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நமக்கு என்ன பாலா இருக்கும் ஒயிட் பாலா இருக்கும் அப்ப ரெண்டுமே ஒயிட் பால்னா ஒரு ஒயிட் பாலுக்கு 20 rupees லாஸ் இன்னொரு ஒயிட் பாலுக்கு 20 rupees லாஸ் அப்ப ஆன்சர் -20 அப்ப ஆன்சர் என்னது -40 நமக்கு வரும் ஓகே தானப்பா அப்ப 0 உடைய ஆன்சர் -40 ன்னு அர்த்தம் அடுத்து 1 black ball னா ரெண்டு பால் சூஸ் பண்ண போறோம் அதுல ஒன்னு black ball ஒன்னு நமக்கு என்ன பால் ஒயிட் பால் அப்ப நமக்கு black ball எடுத்தா 30 rupees அவங்க கொடுத்துருவாங்க நமக்கு profit ஆனா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒயிட் பால் சூஸ் பண்ணதுனால நமக்கு 20 rupees லாஸ் ஆயிரும் அப்ப ரெண்டையும் நீங்க கழிச்சீங்கனா நமக்கு 10 rupees கிடைக்கும் அப்ப 1 வந்துச்சுனா rupees 10 ன்னு அர்த்தம் சரியாமா அப்ப 2 ரெண்டுமே black ball இருந்துச்சுனா நமக்கு ரெண்டுமே profit அப்போ 30 rupees plus 30 rupees அப்ப ஆன்சர் 60 rupees ன்னு அர்த்தம் ஓகே தானமா அப்ப இந்த இடத்துல -40 ங்கிறது 0 black ball குறிக்குது சரிதானே and 10 ங்கிறது எதை குறிக்குது 1 black ball குறிக்குது 60 ங்கிறது 2 black ball குறிக்குது சரியாமா அந்த black ball சொல்ல 0 1 2 சொல்லிக்கணும் ஆனா இந்த இடத்துல winning amount சொல்ல -40 and 10 and 16 நம்ம நீங்க வந்து நோட் பண்ணிருக்கீங்க மறந்துட கூடாது அப்ப இந்த இடத்துல x w அப்படி எழுத சொல்ல நம்ம எப்படிலாம் எழுதலாம்னு பார்த்தனா ஒன்னு -40 ஆன்சர் 10 ஆன்சர் 60 ஆன்சர் -40 ங்கிறது if no black ball ஓகே தானமா அடுத்து இது if 1 black ball ன்னு அர்த்தம் சோ 60 ங்கிறது if 2 black ball ன்னு அர்த்தம் ஓகே தானமா no black ball is called 0 black ball and 1 black ball அடுத்து வந்து 2 black ball ஓகே தானப்பா இப்போ இதனுடைய கவுண்டிங் நமக்கு வேணுமா இல்ல இன்வெர்ஸ் இமேஜ் இருந்தா தான் அடுத்து போட முடியும் ஃபர்ஸ்ட் வந்து x -40 போடுறேன் பாருங்க x -40 -40 ன்னு அர்த்தம் x no black ball so black ball வராதுன்னு அர்த்தம் அப்படிதானே அப்ப இந்த இடத்துல நம்ம கவுண்டிங்ஸ் எழுதிக்கலாம் என்னென்ன கவுண்டிங்ஸ்லாம் இருக்கு முதல்ல பாருங்கம்மா white ball and black ball so white ball என்ன இருக்குது 6 இருக்குது black ball நமக்கு என்ன இருக்குது 4 இருக்கு அதை திரும்ப எழுதிக்கிட்டேன் ஓகே இப்போ no black ball னா black ball நமக்கு 0 வரும் அப்படிதானமா அப்ப நமக்கு white ball எத்தனை வந்துரும் கண்டிப்பா 2 வந்துரும் அப்ப இது எப்படி எழுதுவீங்க 6c2 into 4c0 இதோட ஆன்சர் 6 into 5 by 2 into 1 into 4c0 answer 1 so 1 time இங்க என்ன வரும் 3 time so what is the answer 15 அடுத்து x of 10 x of 10 ன்னு அர்த்தம் x of only one black ball ன்னு அர்த்தம் only one black ball னா நமக்கு black ball ஒன்னு வரணும் so white ball ஒன்னு வரணும் இது எப்படி எழுதலாம் 6c1 into 4c1 இதோட ஆன்சர் 6 by 1 into 4 by 1 6 4s are 24 வரும் so அடுத்து x of 60 so x of 60 னா என்ன அர்த்தம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு 2 black ball x of 2 black ball ன்னு அர்த்தம் அப்ப 2 black ball னா நமக்கு black ball 2 வந்துரும் so white ball நமக்கு 0 வா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்ப எப்படி எழுதலாம் 6c0 into 4c2 is equal to 6c0 answer 1 into 4c2 ன்னு எப்படி எழுதுவீங்க 4 into 3 by 2 into 1 1 time என்னமா வரும் 2 times so answer 6 வரும் சரியாப்பா சோ இதான் இன்வெர்ஸ் இமேஜ் அப்ப இது இன்வெர்ஸ் இமேஜ் டேபிள் போட்டு எழுதிரோமா அப்ப டேபிள் போட்டு எழுதுங்க முதல்ல மேலே வந்து நமக்கு ரேண்டம் வேரியபிள் x -40 10 60 நமக்கு இங்க இருக்கிற டோட்டல் சரிதானமா ஸோ இங்கே வந்து இன்வெர்ஸ் இமேஜ் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் இன்வெர்ஸ் இமேஜ் ஓகே தானேப்பா இப்போ பாருங்கள் -40 உடைய ஆன்சர் யார் 15 10 உடைய ஆன்சர் யார் 24 60 உடைய ஆன்சர் யார் 6 எல்லாத்தையும் கூட்டி பாருங்கம்மா ஆன்சர் 45 ஸோ வாட் இஸ் அ சாம்பிள் என்ன வந்திருக்கு பாருங்க 45 அவன் கரெக்டான ஆன்சர் தான் முடிச்சிருக்கோம் தட்ஸ் அ ரிசல்ட்
ஸோ எக்ஸசைஸ் 11.2 பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிற டாபிக் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இது நம்ம ஆல்ரெடி 10th படித்த அதே ஃபார்முலா மெத்தடில் தான் படிக்க போகிறோம். ஸோ ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அப்புறம் நம்ம படிக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு விதமாக எழுதுவாங்க. ஒன்று வந்து என்ன ஃபார்முலானா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி சொன்னாலும் நமக்கு என்னது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்படி இல்லைன்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் என்ன சொல்லுவாங்க எக்ஸ் ஆஃப் கேன்னு சொல்லுவாங்க, எக்ஸ் ஆஃப் கேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது நமக்கு என்னது நமக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ என்ன சொல்லுவாங்க ஸ்மால் எஃப்னாலும் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னாலும் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான். சரிம்மா, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை குறிக்கிறதுக்கு ரெண்டு நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் வேறு ஃபங்க்ஷன் வருமா, அதுக்கு வேறு நோட்டேஷன் இருக்குது, வேறு ஃபங்க்ஷன் இருக்குது, மறந்துடக்கூடாது. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா நமக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம சின்ன வயசில் படித்த அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா சார்? சார் பி ஆஃப் ஏ அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி ஃபார்முலா எல்லாரும் படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலானா n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ் அப்படின்னு படிச்ச ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கா இல்லையாப்பா? ஸோ அதே போல் இங்கே பி ப்ராபபிலிட்டி ஆஃப் திஸ் வேல்யூ, இதுக்கு வேல்யூ கேட்டதுனால என்ன ஃபார்முலா போடலாம்? n ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கே டிவைடட் பை n ஆஃப் எஸ். அப்போ இதுதான் நமக்கு தேவையான ப்ராபபிலிட்டியோடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார்முலா. ஓகே தானேப்பா? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார்முலாவுக்கு ரெண்டு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸு, இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ ரெண்டு நோட்டேஷனும் குழப்பிக்கூடாது. ஸோ ரெண்டு நம்ம என்ன பண்ணலாம், எதுனாலும் நம்ம என்ன பண்ணலாம் போட்டுக்கலாம். சரியாப்பா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10th படித்த அதே ரிசல்ட் தான். ஸோ ப்ராபர்ட்டியோடைய மினிமம் வேல்யூ, ப்ராபர்ட்டியோட மினிமம் வேல்யூ 0ல் இருந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் வேல்யூ 1 வரைக்கும் வரலாம். சரிதானப்பா? அப்போ இது எப்பவுமே நமக்கு மாறவே மாறாது. அப்போ ப்ராபர்ட்டி ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ லைஸ் பிட்வீன் 1 0 வரலாம் அல்லது 1 வரலாம். ஓகே தானேப்பா? விளங்குதா இல்லையா? ப்ராபர்ட்டி வேல்யூ தான் 0லேருந்து 1 தான். சரியா? இதை தாண்டி 0 விட கம்மியாகவோ 1 விட அதிகமாக இன்றைக்கி என்ன பண்ணாது, அது என்றைக்குமே போயிடாது. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு தேவையான கண்டிஷன். இந்த கண்டிஷன் வச்சுருந்தா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிவன் கொடுப்பாங்க. கிவன் அதாவது உங்கள் கையில் எஃப் ஆஃப் எக்ஸ் கையில் கொடுத்துருவாங்கப்பா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ கொடுத்துருவாங்க. அதில் ஒரு வேரியபிள் இருக்கும், கே சி எம் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கும். அது நீங்கள் கண்டுபிடி அப்படின்னு சொன்னால் நமக்கு ப்ராபபிலிட்டியோடைய எல்லா ரிசல்ட்டையும் கூட்டினா உனக்கு என்ன வரும்? எப்பவுமே 1 தான் வரும். அப்படி தானே? அப்போ இந்த இடத்துல சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் 1 மறந்துடக்கூடாது. சரியாம்மா? இப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருவான், எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருவான். எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கொடுப்பான்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் கே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியில் கொடுத்துட்டு அந்த சியோடைய வேல்யூ என்ன, அந்த கேவோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்க சொல்ல நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டு அந்த எல்லா ரிசல்ட்டையும் கூட்டினீங்கன்னா நமக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து அந்த கேவோடைய வேல்யூ, அந்த எம்மோடைய வேல்யூ அல்லது சியோடைய வேல்யூ நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. செகண்ட் என்ன படிக்க போகிறோன்னா cumulative distribution function. ஓகேங்களா? cumulative distribution function. ஸோ இந்த cumulative distribution function அப்படிங்கிறத எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டல் எஃப் அப்படின்னா அது வந்து கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதனுடைய ஃபார்முலா என்னென்னா, ஸோ பி ஆஃப் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் கேன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கியூமுலேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு எது வரைக்கும் ப்ராபர்ட்டி நம்பிக்க போகிறோமோ அதுக்கு முன்னால் உள்ள எல்லா ஆன்சரையும் இப்போ நம்ம கூட்டி சொல்கிறது தான் இஸ் கால்ட் அஸ் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம சம் பார்த்து நம்ம ஈஸியாக விளம்பிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா மட்டும் வந்து படிச்சுக்கோங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் கேன்னு அர்த்தம். சரியா? அப்போ எக்ஸ் ஆஃப் கேன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஈக்குவல் வராது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வரும். ஸோ நமக்கு இந்த பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் பி ஆஃப் x is equal to x of k னா அது வந்து ப்ராபபிலிட்டி. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வந்துச்சுன்னா அது வந்து கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு அடுத்து என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்டில்
given ஒன்று கொடுப்பாங்க. என்ன given கொடுப்பாங்கன்னா உங்கள் கையில் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருவாங்கப்பா. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு அவங்க ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்பாங்க. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் மைனஸ், மேலே மைனஸ் போடுவாங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது சமபாவச்சு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு முந்தின வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணி போடுறது இது நமக்கு வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னா உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அர்த்தம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியாப்பா? எக்ஸாம்பிள் 11.5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 fair coin are tossed simultaneously. ஸோ 2 காயினை டாஸ் பண்ணுறாங்க. அப்போ 2 காயினை டாஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு சாம்பிள் வேணுமா? சாம்பிள் எழுதிடுவோமா? பாருங்கள், ஃபஸ்ட் என் ஆஃப் எஸ் எழுதிக்கிறேன். ஸோ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு காயினுக்கு நமக்கு வந்து எத்தனை பக்கம்? 2 பக்கம். ஸோ 2 காயின் டாஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பண்ணலாம்? பவர் 2ன்னு போடுவீங்க. அப்போ ஆன்சர் வரும் நமக்கு வந்து 4 வரும். சரி தானேப்பா? அப்போ சாம்பிள் நான் எங்கே எப்பவுமே நம்ம மெயினாக தான் சைடில் எழுதிக்கிறேன், இல்லை மெயினாக எழுதிக்கிறேனே. எஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போ எப்படிலாம் ஒரு ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஹெட்டு ஹெட்டு டைலு டைலு, ஹெட்டு டைலு ஹெட்டு டைலு. அப்போ டோட்டலாக 4 சாம்பிள் வந்துட்டாப்பா. ஓகே, அப்போ 4 சாம்பிள் எழுதின பிறகு அவன் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். சரி சார், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் யாருக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஹெட்ஸு. அப்போ ஹெட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம ரேண்டம் வேரியபிள் இருந்தால் தான் அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும். அப்போ ரேண்டம் வேரியபிள் யார்? ஹெட்டு தான் ரேண்டம் வேரியபிள். ஓகேவா? அப்போ எப்படி எழுதணும்? லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் denotes number of heads. ஓகே தானேப்பா? அப்போ ஹெட்ஸோடைய ஆன்சர் எப்படி தான் வரலாம்? எக்ஸோடைய ஆன்சர் 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம். சரியாம்மா? 0 1 2 இந்த 3 நம்பரில் நமக்கு எந்த ஆன்சர்லாம் வரலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 0ங்கிறது என்ன அர்த்தம்? நோ ஹெட்டு. 1ங்கிறது என்ன அர்த்தம்? ஒன்லி 1 ஹெட்டு. 2ங்கிறது என்ன அர்த்தம்? ஒன்லி 2 ஹெட்னு அர்த்தம். ஓகே, மீனிங் புரியுதா இல்லையாப்பா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த இடத்துல இருந்து நான் அந்த XW அப்படிங்கிறத போடாமல் டைரெக்டாக இன்வெர்ஸ் இமேஜ் எழுத போகிறேன். இன்வெர்ஸ் இமேஜ், ஏன்னா இன்வெர்ஸ் இமேஜ் இருந்தால் தான் அடுத்து பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இன்வெர்ஸ் இமேஜ் எழுதுவோமா? பாருங்கள், இன்வெர்ஸ் இமேஜ் எழுதுறதுக்கு ஒரு டேபிள் போட்டேன். இந்த டேபிளில் நமக்கு யாரெல்லாம் வேணும்னா, ஒன்று வந்து ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் வேணும், அடுத்து இன்வெர்ஸ் இமேஜ் வேணும். ஓகே தானேம்மா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? ரேண்டம் வேரியபிள் 0 1 2. இங்கே நமக்கு என்ன வருது? டோட்டல் வருமா? ஓகே, 0ங்க என்ன அர்த்தம்? நோ ஹெட். ஹெட்டே இல்லாமல் எத்தனை பா இருக்குது? இங்கே இருக்குதா? டைல் இருக்குதா? ஸோ ஆன்சர் 1. ஒரே ஒரு ஹெட்டு மட்டும் வச்சு எத்தனை இருக்குது பாருங்கள்? 1 2. வெரி குட். நமக்கு 2 வரும். 2 ஹெட் வச்சு எத்தனை இருக்குது? ஒன்லி 1. ஓகே தானேப்பா? அப்போ டோட்டல் நம்ம என்ன இருக்குது? 4 இருக்குது. சரியா இல்லையா? பட் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு ரேண்டம் வேரியபிள் அவன் கேட்கவும் இல்லை, இன்வெர்ஸ் இமேஜ் கேட்கவும் இல்லை. நான் ஏன் கண்டுபிடிச்சேன்? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் போடுறா இருந்தால் அங்கே ஃபார்முலாவில் இது தேவைப்படுது. எப்படிங்கிறத பாருங்கள். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் யார்? ஸ்மால் எஃப் ஆஃப் 0. இதனுடைய ஃபார்முலா என்ன எழுதிங்க? P of x is equal to 0. What is the formula? N of x is equal to 0 by n of s equal to 0 உடைய கவுண்டிங் எத்தனை இருக்குது? 1. ஒன்று தானேப்பா? டிவைட் பை n of s உடைய ஆன்சர் 4. அப்போ ஆன்சர் 1/4. புரியுதா இல்லையாப்பா? அப்போ இன்வெர்ஸ் இமேஜ் தான் இந்த n of x equal to 0வை நமக்கு என்ன பண்ணுது? மீனிங்ஃபுல்லாக சொல்லுது. ஓகே, மறந்துடக்கூடாது. அடுத்து f of 1 is equal to p of x is equal to 1. அப்படி எப்படி எழுதலாம்? n of x is equal to 1 by n of s is equal to 1 எத்தனை டைம் வருதுப்பா? 2 டைம் வருதா இல்லையா? அப்போ ஆன்சர் 2/4. கட் பண்ணால் 1/2 வருமாப்பா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? f of 2 is equal to p of x is equal to 2 is equal to n of x is equal to 2 divided by n of s equal to நமக்கு இந்த இடத்துல 2 உடைய கவுண்டிங் எத்தனை வருது பாருங்க? 1 வருது. ஸோ 1/4 போடலாம். ஓகே தானேப்பா? இப்போ கடைசி இதுக்கு ஒன்று ஒரு டேபிள் போட்டு எழுதணும். எப்படி பாருங்க? ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு டேபிள் போட போகிறேன். இந்த டேபிளில்
மேலே வந்து ரேண்டம் வேரியபிள் இருப்பாங்க பாருங்கள், ரேண்டம் வேரியபிள் எக்ஸு, கீழே வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்போ ரேண்டம் வேரியபிள் யாரெல்லாம் வரலாம்? 0, 1, 2 வரலாம். சரியாம்மா? இப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ், ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன இருக்குது? 1/4. அடுத்து ஒன்னோடைய ஆன்சர் யார் பாருங்க? 1/2 போடலாம், அல்லது 2/4. நான் 2/4 போட்டுக்கிறேன். 2/4. அடுத்து 2 உடைய ஆன்சர் 1/4. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ப்ராபர்ட்டி ஆன்சர் எல்லா இதையும் கூட்டி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் 1 வரணும். 1 வந்துச்சுன்னா நீங்கள் செஞ்ச ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம், இல்லைன்னா தப்புன்னு அர்த்தம். எல்லாத்தையும் கூட்டி பாருங்க, 1 வருதா இல்லையாப்பா? அப்போ நமக்கு செஞ்ச ஆன்சர் கரெக்டு. இது நமக்கு தேவையான ரிசல்ட். எக்ஸாம்பிள் 11.6 என்ன கொடுத்துருக்காங்க? A pair of fair die is rolled once. pair of fair die. ஸோ டைனா 6 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு பொருள், அப்படி தானே? ஸோ என்ன பண்ணுறாங்க? 2, அதாவது பேர்னா ஜோடி, இது 2 வாட்டி என்ன பண்ணுறாங்க? ரோல் பண்ணுறாங்க. 2 ஒரு வாட்டி என்ன பண்ணுறாங்க? ரோல் பண்ணுறாங்க. அப்போ ரோல் பண்ணால் ஃபஸ்ட் நமக்கு என்ன வரணும்? சாம்பிள் வரணுமா இல்லையா? அப்போ சாம்பிள் எழுதிக்குவோமா? அப்போ சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஸோடைய ஆன்சர் 1,1 இருந்து 6,6 வரைக்கும் எழுதியிருக்கணும். அப்போ டோட்டல் எனக்கு என்ன வரும்? 36 சாம்பிள்ஸ் வரும். சரி தானேப்பா? சரி, இப்போ என்ன கேட்குறான்? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டு கெட் த நம்பர் ஆஃப் 4. இந்த இடத்துல சம்முன்னு சொல்லலாம், இல்லை சம்முன்னா கூட்டணும், அது வேறு. இந்த இடத்துல சம்முன்னு சொல்லாமல் வெறும் 4 தான் வரணுமா? அப்போ வெறும் 4னா அந்த ஃபேஸ் வந்து 4 வரணுமா? அப்போ இந்த இடத்துல ரேண்டம் வேரியபிள் யார்? நம்பர் ஆஃப் 4னு அர்த்தம். நம்பர் ஆஃப் 4னு அர்த்தம் 4 வரக்கூடிய அர்த்தம். அப்போ இங்கே எப்படி எழுதலாம் பாரு? லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் டினோட் நம்பர் ஆஃப் 4 எப்படிலாம் அங்கே வரலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸோடைய ஆன்சர் இப்போ 1,1, இதில் 4 இருக்குதா? இல்லை. அப்போ நமக்கு 0, 4 வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, அப்படி தானே? இப்போ அடுத்து 1,4, இதில் ஒரே ஒரு 4 இருக்குதா? ஒரு 4 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே பாருங்கள் 4,4 ரெண்டுமே 4 வருதா இல்லையா? அப்போ 2, 4 வரதுக்கான பாசிபிலிட்டி. இதை தாண்டி 3, 4, 4 அப்படி வரும் வாய்ப்பு இருக்குதா? இல்லை. அப்போ எக்ஸோடைய ஆன்சர் 0, 1, 2 தான் வரும். இதை தாண்டி நமக்கு வரவே வராது. சரி தானேப்பா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து இன்வெர்ஸ் இமேஜ் போட்டுருவோமா? பாருங்கள், இன்வெர்ஸ் இமேஜ் போட போகிறேன். ஒரு டேபிள் ரெடி பண்ணியாச்சு. இந்த டேபிளில் மேலே யார் இருக்க போகிறாங்கன்னா ரேண்டம் வேரியபிள் இருக்க போகிறாங்க. ரேண்டம் வேரியபிள் எக்ஸு, கீழே யார் இருப்பாங்க? இன்வெர்ஸ் இமேஜ் இருப்பாங்க. ஸோ 0, 1, 2. இங்கே வந்து டோட்டல். இங்கே பாருங்கள், முதல்ல 2 முடிச்சிருவோம். 2ங்கிறது என்ன அர்த்தம்? 2, 4 வரதுக்கூடிய பாசிபிள் எத்தனை தான் இருக்குது? 2, 4 எத்தனை வாட்டி தான் வருது பாருங்கள். வெரி குட், ஒரே ஒரு வாட்டி தான் 2, 4 சூப்பர். ஒரே ஒரு 4 மட்டும் வரக்கூடிய பாசிபிலிட்டி பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் ஃபுல்லும் ஒரு 4 இருக்குதா? இதில் ஃபுல்லும் ஒரு 4 இருக்குதா? ஓகே தானேப்பா? இதில் ஃபுல்லும் ஒரு 4 இருக்குதா? இதில் ஃபுல்லாக ஒரு 4 இருக்குதா? அப்போ எத்தனை வாட்டி வருது பாருங்கள், கவுண்ட் பண்ணி பார்த்துருங்க. எத்தனை வருது? 10. அப்போ நமக்கு டோட்டலாக நமக்கு ஒரே ஒரு 4 வரக்கூடியது 10 மட்டும்தான், அப்படி தானேப்பா? ஒரே ஒரு 4 எத்தனை வருது? 10 மட்டும்தான் வரும். சரி தானேப்பா? சரி, இப்போ 4 வராமல் இருக்கிறது, அந்த பாக்ஸ் போட்டதே அந்த 4,4 விட்டு எத்தனை வரும்? மொத்தம் 36. 36லேருந்து நீங்கள் 11 கழிச்சிங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்? 25. மொத்தமாக கூட என்ன வரும்? 36 வந்துடும். ஓகேவா? புரியுதா இல்லையாப்பா? அப்போ 25ங்கிறது 4 வராது, 10ங்கிறது ஒரே ஒரு 4 வச்சது, நமக்கு வந்து 1ங்கிறது ரெண்டுமே 4 வரக்கூடியது. சரி, அப்போ முடிஞ்சா இல்லையா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் போட்டுருவோமா? இப்போ அடுத்து போகிறது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல ஸ்மால் எஃப் ஆஃப் 0 எப்படி எழுதுவீங்க? பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு n ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 பை n ஆஃப் எஸ். ஆன்சர் 0 உடைய கவுண்டிங் 25/36. அடுத்து f ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு n ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை n ஆஃப் எஸ். ஆன்சர் 1 உடைய கவுண்டிங் 10/36. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 போடணுமா இல்லையாப்பா? பாருங்கள். ஸோ f of 2 is equal to p of x is equal to 2 equal to n of x is equal to 2 by n of s. Answer 2 உடைய கவுண்டிங் 1 வருதாப்பா? ஆன்சர் 1/36. ஓகே தானே? இதை டேபிளாக போட்டுருவோமா? பாருங்கள், டேபிள் மேக் பண்ணுறேன். ஸோ ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டேபிள். இந்த ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டேபிளில் மேலே வந்து எப்பவுமே ரேண்டம் வேரியபிள் தான் இருப்பாங்க. பார்த்துங்க, ரேண்டம் வேரியபிள்
மேலே வந்து ரேண்டம் வேரியபிள் ஸோ எக்ஸு கீழே வந்து ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸு ரேண்டம் வேரியபிள் 0 1 2 0 ஆன்சர் 25/36 அண்ட் 1 ஆன்சர் 10/36 அண்ட் 2 ஆன்சர் 1/36 ஸோ இந்த எல்லா இதையும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வரணும் 1 வந்தால் நீங்கள் செஞ்சது ரைட்னு அர்த்தம் செக் பண்ணி பாருங்கள் 1 வருதாப்பா தட்ஸ் அ ரிசல்ட் எக்ஸாம்பிள் 11.7 if the property mass function small f of x of the random variable x is given உங்களுக்கு random variable xும் அதுக்கான ப்ராப்பர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு ஒரு டேபிள் காலமாக கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அவன் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் கண்டுபிடிங்க இட்ஸ் கிமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கிமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க சரிங்க அதை முடிச்சிருவோமா பாருங்க நம்பர் ஒன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா cumulative distribution function is called as capital F of x கேட்குறாங்கப்பா சரியாப்பா அப்போ capital F of x உடைய ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா சம் ஈஸியாக பண்ணிடலாமா பாருங்கள் ஃபஸ்ட்டு capital F of x உடைய ஃபார்முலா என்னென்னா P of x is equal less than or equal to small x ஞாபகம் இருக்குதாப்பா ஓகே அந்த கேங்கிறது ஒவ்வொரு டைம் இந்த 1 இந்த 2 இந்த 3 இந்த 4ங்கிறது அந்த கேன் போடுற மாதிரி இருக்கும் ஓகே ஒவ்வொரு வேல்யூவாக போடுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் 1 போட போகிறோம் ஓகே பாருங்கள் f of 1 is equal to P of x less than or equal to 1 அப்போ இது எப்படி எழுதலாம் ப்ராபர்ட்டி வேல்யூ 1 வரணும் 1 விட கம்மியாக வரும் அப்போ இங்கே மேக்ஸிமம் 1 தானே இருக்குது ப்ராபர்ட்டி வேல்யூ சாரி மினிமம் வந்து 1 தான் இருக்கிறதுனால ஸோ இதை P of x is equal to 1 போட்டுக்கலாம்ப்பா இதுக்கு கம்மியான வேல்யூ எதுவுமே கிடையாது 0 -1 -2 எதுவுமே கிடையாது அப்புறம் 1 ஆன்சர் யார் 1/12 அப்போ ஆன்சர் 1/12 தான் நமக்கு f of 1 ரிசல்ட் அடுத்து யார் இருக்காங்க f of 2 போகுமா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாருங்கள் f of 2 எப்படி எழுதுவீங்க P of x less than or equal to 2 போடுவீங்களா அப்போ இங்கே என்ன அர்த்தம் 2 விட கம்மி அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ 2 இருக்குதா 2 விட கம்மி யாருமா இருக்காங்க 1 அப்போ இது எப்படி எழுதுவீங்க P of x is equal to 1 plus P of x is equal to 2 போடலாமாப்பா அப்போ 1 ஆன்சர் இங்கே யாருமா இருக்காங்க ப்ராப்பர்ட்டி 1/12 2 ஆன்சர் 5/12 அப்போ ரெண்டையும் கூட்டணுமா ஸோ 1/12 ப்ளஸ் 5/12 ஸோ கூட்டுனா 6/12 ஓகே தானேப்பா இப்போ அடுத்து என்ன இருக்குது நமக்கு 3 இருக்குதா அப்போ f of 3 is equal to P of x less than or equal to 3 போடுவீங்களா இப்போ இது எப்படி எழுதலாம் P of x is equal to 3 வரணும் 3 விட கம்மி எது மேக்ஸ் மினிமம் வேல்யூ 1 அப்போ நமக்கு 1ல இருந்து எது வரைக்கும் கூட்டுவீங்க 3 வரைக்கும் கூட்டிக்கலாமா அப்போ எப்படி எழுதலாம் P of x is equal to 1 plus P of x is equal to 2 plus P of x is equal to 3 equal to ஸோ 1 ஆன்சர் 1/12 2 ஆன்சர் 5/12 3 ஆன்சர் 5/12 அப்போ கூட்டுங்கம்மா எப்படி எழுதலாம் 1/12 plus 5/12 plus 5/12 ஸோ ஆன்சர் இங்கே என்ன வரும் 11/12 ஓகே தானேப்பா அடுத்து f of 4 is equal to P of x less than or equal to 4 ன்னு போடுங்க அப்போ நமக்கு less than or equal to 4 அர்த்தம் 4 விட கம்மி 4 விட கம்மி 3 2 1 வரைக்கும் தான் வரும் அப்போ எப்படி எழுதலாம் இது வந்து P of x is equal to 1 plus P of x is equal to 2 plus P of x is equal to 3 plus P of x is equal to 4 இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்களா ஸோ யாரெல்லாம் ஆட் பண்ணுவீங்க 1/12 5/12 5/12 1/12 எல்லாத்தையும் ஆட் பண்ணுமாப்பா ஸோ ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அதெல்லாம் 1/12 plus 5/12 plus 5/12 plus 1/12 ஸோ எல்லா இதையும் ஆட் பண்ணால் 12/12 ஸோ லாஸ்ட் ஆன்சர் 1 அப்போ இதை நம்ம ஒரு டேபிளாக எழுதிங்கன்னா ஸோ நமக்கு வந்து எப்போம்லாம் வந்து ஒவ்வொன்றா முடிக்கிங்க ப்ராப்பர்ட்டி முடிச்சா டேபிள் போடணும் கியூமுலேட்டிவ் முடிச்சா டேபிள் போடணும் அப்போ கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ இதே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் எழுத போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேண்டம் வேரியபிள் நான் எழுதிக்கோமா பாருங்கள் ரேண்டம் வேரியபிள் எக்ஸு கீழே வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸு ஸோ எதெல்லாம் வரும் 1 2 3 4 ஸோ 1 ஆன்சர் யாருப்பா 1 ஆன்சர் யார் 1/12 2 ஆன்சர் யார் பாருங்கள் 6/12 3 ஆன்சர் 11/12 லாஸ்ட் ஆன்சர் 1 ஸோ இதான் நமக்கு தேவையான கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சா இல்லையாப்பா இப்போ அடுத்து செகண்ட் சப்ஜெக்ட் நம்ம கேட்டிருக்காங்க P of x less than or equal to 3 subdivision 2 பா
P of x less than or equal to 3. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 3 விட கம்மி. அப்போ P of x is equal to 3 இருந்து ஆரம்பிக்கும்பா 3 அப்படிதானே 3 ல ஆரம்பிச்சாச்சா? அப்போ 3 விட கம்மி யாருங்க? ப்ராப்பர்ட்டி வேல்யூ 2. 2 விட கம்மி யாரு? 1. இதுக்கு மேலே கீழே வருமா? வராது. அப்போ என்ன எழுதலாம்? 3 வரலாம் ப்ளஸ் அடுத்து என்ன வரலாம்? x is equal to 2 வரலாம் ப்ளஸ் P of x is equal to என்ன வரலாம்? 1 வரலாம். இந்த 3 என்ன பண்ண வந்து கூட்ட போகிறோம். அப்போ 3 உடைய ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 5/12 இருக்கும் ப்ளஸ் 2 உடைய ஆன்சர் 5/12 இருக்கும் 1 உடைய ஆன்சர் 1/12 எல்லாத்தையும் கூட்டின வாட் இஸ் ஆன்சர் 11/12 வரும். ஓகே தானேப்பா? அடுத்து மூணாவது சொல்லி என்னமா கேட்டிருக்கான்? P of x greater than or equal to 2. 2 விட மேலே. அப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க. அடுத்த சப்டிவிஷனில் மூணாவது சப்டிவிஷன் P of x greater than or equal to 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2ல இருந்து ஆரம்பிச்சு மேக்ஸிமம் வேல்யூ 4 வரைக்கும் தானே போகுது ப்ராப்பர்ட்டி வேல்யூ. அப்போ P of x is equal to 2 plus P of x is equal to 3 plus P of x is equal to 4. அப்போ 2 உடைய ஆன்சர் என்ன இருக்கு பார்த்து சொல்லுங்கம்மா. 5/12 plus 3 உடைய ஆன்சர் 5/12 and 4 உடைய ஆன்சர் 1/12. அப்போ ஆன்சர் 11/12. ஸோ இதான் நம்ம தேவையான ரிசல்ட். எக்ஸாம்பிள் 11.8 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. A 6-side die is marked 1 on 1 face, 2 on 2 face and 3 on remaining 3 faces. அப்போ இங்கே டையோடைய டிசைனே மாற்றுறாங்க அப்படி தானே? ஸோ டையோட டிசைன் எப்படி மாற்றுறாங்கன்னா வழக்கமாக உள்ள டையோ டிசைன் இல்லாமல் வித்தியாசமாக பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல இதை வந்து கண்டிப்பாக எத்தனை டைம் ரோல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ட்வைஸ் 2 வாட்டி ரோல் பண்ணுறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ரோல் பண்ணால் என்னென்ன ஆன்சர்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா 1 வர வாய்ப்பு இருக்குது அண்ட் 2 வந்து 2 டைம்ஸ் இருக்கிறதுனால ஸோ 2 என்ன பண்ணலாம் நீங்கள் 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். 3 வந்து ரிமைனிங் 3 ஃபேஸ்னால 3 3 3. ஸோ இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் ரோல் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர். செகண்ட் டைம் ரோல் பண்ணால் இதே நம்பர் தானே இந்த நம்பர் தாண்டி வேறு எதுவும் வருமாப்பா? இதே தான் வரப்போகுது. அப்போ செகண்ட் டைம் ரோல் பண்ணால் எதெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதெல்லாம் வரலான்னா 1 2 2 3 3 3. ஓகே தானேப்பா? ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து வரக்கூடிய அவுட்புட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் நமக்கு அவுட்புட்டாக வரலாம் அண்ட் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம் அவுட்புட்டாக வரலாம். சரியாப்பா? இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டினோட் த டோட்டல் ஸ்கோர் இன் த டூத் ரோ. இதே மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் சம் பார்த்தோம் அப்படி தானே? இப்போ இதை ஆட் பண்ண தான் செய்யணும். ரெண்டையும் ஆட் பண்ண என்னென்ன ஆன்சர்லாம் வர பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண பார்ப்போம். அதில் 1 வச்சு இந்த எல்லா இதையும் ஆட் பண்ணி என்ன வரலாம்? 2 3 3 4 4 4. அடுத்து 2 வச்சு ஆட் பண்ணி பாரு. 3 4 4 5 5 5. அடுத்து மேம் 3 4 4 5 5 5. அடுத்துப்பா 4 4 5 6 6 தானப்பா வரும் 6. ஓகே தான்? அடுத்து இங்கே வரும் 4. அடுத்து 5. ஓகே தானப்பா? இது ஃபுல்லாக 5 வருமாப்பா? அடுத்து என்னமா வரும் 6. எல்லாமே 6 வந்துடும். ஓகே தானம்மா? ஓகே. அப்போ நமக்கு என்ன ஃபெஸ்டோட ஆன்சர் என்னமா வருது? என்ன ஃபெஸ்டோட ஆன்சர் டோட்டல் அவுட்புட் வந்து நமக்கு 36 வந்துச்சு. ஓகேவா? இப்போ இங்கே டோட்டல் ஸ்கோர் தான் சொல்கிறாங்க. அப்போ எப்படி எழுதலாம்? ரேண்டம் வேரியபிள் லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் டினோட் டோட்டல் ஸ்கோர். அப்போ எக்ஸோட ஆன்சர் யாரெல்லாம் வரலாம் சொல்லுங்க பார்ப்போம். 2 3 4 5 6. அவ்வளோதானப்பா வரும். இதை தாண்டி வருமாப்பா? வராது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இன்வெர்ஸ் இமேஜ் போட்டுருவோமா? ஒரு டேபிள் போட்டு இன்வெர்ஸ் இமேஜ் எழுதுகிறேன் பாருங்கள். இன்வெர்ஸ் இமேஜ் பொறுத்த வரைக்கும் 2 இது வரணும். ஒன்று ரேண்டம் வேரியபிள் எக்ஸு, இன்னொன்று இன்வெர்ஸ் இமேஜ். ஓகே, கீழே வரும். ஸோ ரேண்டம் வேரியபிள் யாரெல்லாம்? 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6. ஸோ கடைசி நீங்கள் டோட்டல் எழுதுறாங்க எழுதிக்கிங்க. ஓகேங்களா? சரி. 2 உடைய கவுண்டிங்ஸ் எத்தனை பாருங்கள். எத்தனை வருது? ரிப்ளை பண்ணுங்கம்மா. ஒன்லி 1. 3 உடைய கவுண்டிங் 4. 4 உடைய கவுண்டிங் 10. 5 உடைய கவுண்டிங் 12. 6 உடைய கவுண்டிங் 9. நம்ம டோட்டலா 36 வந்துட்டாப்பா. அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? இன்வெர்ஸ் இமேஜ் எழுதியாச்சு. ஸோ அவன் என்ன கேட்குறான்? ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் போட்டுருமாப்பா? பாருங்கள். நம்பர் 1 ப்ராபபிலிட்டி மாஸ்
ஃபங்க்ஷன். ஸோ ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வேணும்னா நமக்கு ரேண்டம் வேரியபிளுக்கு அப்புறம் இன்வர்ஸ் இமேஜ் வேணும். ஓகே தானேப்பா? இப்போ ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மால் எஃப் ஆஃப், இங்கே யார் இருக்காங்க? ஃபஸ்ட் ரேண்டம் வேரியபிள் 2 இருக்காங்களா? அப்போ 2 தானே போடுவேன். அப்போ என்ன ஃபார்முலா? பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு என் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பை என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 உடைய கவுண்டிங் எத்தனை இருக்குது? 1/36. அடுத்து எஃப் ஆஃப் என்ன போடலாம்? 3 இஸ் ஈக்குவல் டு சொல்லுப்பா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 பை என் ஆஃப் எஸ். ஆன்சர் 4/36. ஸோ எதையும் கட் பண்ண வேணும், கடைசி என்ன பண்ணலாம்? தேவைன்னா கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 4 போடுங்க. ஸோ எஃப் ஆஃப் 4 is equal to P of x is equal to 4 is equal to, so 4 உடைய ஆன்சர் என்ன இருக்காங்க? 10. ஆன்சர் n of x is equal to 4 by n of s. ஆன்சர் நமக்கு 10/36. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5, 6 எழுதணுமா? பாருங்கள். f of 5 is equal to P of x is equal to 5 by P of x is equal to 5. அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள்? is equal to n of x is equal to 5 by n of s. ஆன்சர் என்ன வரும்? 5 உடைய ஆன்சர் என்ன இருக்குது? 12. ஸோ ஆன்சர் 12/36. அடுத்து f of 6 is equal to P of x is equal to 6 is equal to n of x equal to 6 by n of s. ஆன்சர் என்ன இருக்குது? 9/36. அப்போ இதை வச்சு டேபிள் போட்டுருவோமாப்பா? இப்போ நம்ம எழுத போகிற டேபிள் வந்து ப்ராப்பர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டேபிள். அப்போ டேபிளில் 2 ஆன்சர் வரணுமா? ஒன்று ரேண்டம் வேரியபிள் வரணும், இன்னொன்று உங்களுக்கு என்ன வரணும்? ஸ்மால் எஃப் எக்ஸ் வருமாப்பா? பார்த்துட்டே வா. ரேண்டம் வேரியபிள் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இங்கே ரேண்டம் வேரியபிள் யாரில் வராங்கம்மா? ஸோ 2 வராங்க, 3 வராங்க, 4 வராங்க, 5 வராங்க, 6 வராங்க. அப்படி தானே? ஸோ 2 உடைய ஆன்சர் யாருமா? 1/36. ஸோ 1/36. 3 உடைய ஆன்சர் 4/36. அடுத்து 10/36. அடுத்துப்பா வெரி குட் 12/36. அடுத்து 9/36. ஓகே தானம்மா? முடிஞ்சிச்சா இல்லையா? ஓகே, இது ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிச்சுமா. செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அப்போ கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வேணும்னா உனக்கு ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே தானம்மா? அப்போ இங்கே பாருங்கள். Second part, cumulative distribution function is called as capital F of x. Okay தானேப்பா? இது சிம்பிளாக இதெல்லாம் பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய ஃபார்முலா என்னென்னா P of x less than or equal to x. சரியாம்மா? இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு வேல்யூ 2 அப்படி தானே? அப்போ P of x less than or equal to 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? P of x equal to 2 மட்டும் தானே வரும். ஸோ 2 உடைய ஆன்சர் யார்? 1/36. அடுத்து f of 3. f of 3 எப்படி எழுதலாம்? P of x less than or equal to என்ன பண்ணலாம்? 3 அப்படி தானேம்மா? அப்போ 3 விட கம்மி. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் போதுமாப்பா? அப்போ டேரெக்டாக என்ன ஆன்சர் எழுதலாம் சொல்லுங்க பார்ப்போம்? 5/36. ஓகே தானேப்பா? அடுத்து பார்த்தீங்கன்னா f of 4 எப்படி ஃபார்முலா எழுதுவீங்க? P of x less than or equal to 4. 4 விட கம்மி 3. இப்போ இது 3 ஆட் பண்ணி வாட் இஸ் ஆன்சர்மா? 15/36. ஓகே தானேம்மா? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதலாம், நம்ம டேரக்டாக எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆன்சர் ரைட்டாக இருந்தால் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களாம்மா? அடுத்து f of 5 is equal to P of x less than or equal to 5. எப்படி எழுதலாம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்கம்மா. 5 வரைக்கும் சொல்லுங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொன்னீங்கன்னா 27 27/36. ஸோ கடைசி f of 6 is equal to P of x less than or equal to 6னா ஆன்சர் 36/36. ஸோ லாஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு ஒன்று வந்துடுமா? ஸோ இதை டேபிளாக போட்டுருவோமாம்மா? பாருங்கள். கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் டேபிள் எழுத போகிறேன். ஸோ எப்பவுமே ரேண்டம் வேரியபிள்ஸ் தான் எல்லாமே எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் மேலே வரும். ரேண்டம் வேரியபிள் எக்ஸு, இங்கே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ ரேண்டம் வேரியபிள் யாரெல்லாம் வரலாம்? 2, 3, 4, 5, 6. 2 உடைய ஆன்சர் யார் பாருங்கள்? 1/36. 3 உடைய ஆன்சர் 5/36. 4 உடைய ஆன்சர் 15/36. 5 உடைய ஆன்சர் 27/36. லாஸ்ட் ஆன்சர் 1.
முடிச்சாப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன் சப்டிவிஷன் 3 என்னமா இருக்குது ரெண்டு இது கேட்டிருக்கானா சரி சப்டிவிஷன் 3 வேறு 4 வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்து சொல்லுங்கம்மா சப்டிவிஷன் 3 என்ன கேட்டிருக்காங்கம்மா நம்பர் 3 P of 3 less than or equal to x less than 6 கேட்குறாங்கம்மா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் ப்ராபபிலிட்டி 3ல இருந்து ஆரம்பித்து 6க்கு முன்னால் அப்போ யாரெல்லாம் வருவாங்க P of x is equal to 3 plus P of x is equal to 4 plus P of x is equal to 5 அப்படி இதை தாண்டி வராது அப்படி தானேம்மா அப்போ 3க்கு என்ன வேல்யூ 4க்கு என்ன வேல்யூ 5க்கு என்ன ப்ராபபிலிட்டி பாருங்கள் டேபிள் இருக்குதா 3க்கு வேல்யூ 4/36 4க்கு வேல்யூ 10 5க்கு வேல்யூ 12 அப்போ 4 10 12 கூட்டுவோமா 4 10 12 அப்படி தானேப்பா ஸோ டிவைடில் நமக்கு என்ன வரும் எல்லாமே 36 வருதாப்பா செக் பண்ணிக்கங்கம்மா ஓகே தானேப்பா இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கம்மா என்ன வருது 26/36 2 டேபிள் கட் பண்ணலாமா கட் பண்ணிங்கண்ணா 13/18 இது மேலே கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணலாம் முடியாட்டுனா அப்படி விட்டுருவோங்களா ஸோ அடுத்து என்னமா கேட்டிருக்காங்க நாலாவது என்னமா கேட்டிருக்காங்க what is the fourth subdivision P of x greater than or equal to 4 இதுக்கு என்ன அர்த்தம் x உடைய வேல்யூ 4 வரணும் 4 விட அதிகமா அப்போ நமக்கு அதிகபட்சமாக எது வரைக்கும் இருக்குதுமா 6 வரைக்கும் இருக்குதா அப்போ இது எப்படி எழுதலாம் P of x is equal to 4 plus P of x is equal to 5 plus P of x equal to 6 இப்போ 4லேருந்து பாருங்கள் 4 10 12 9 சரி தானேம்மா 10 12 9 ஸோ எல்லாத்தையும் கீழே நமக்கு என்ன இருக்கும் 36 இருக்கும் ஓகே தானேப்பா ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்கம்மா 31/36 ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்